അന്ത്യകാലാഭിഷേകം സകല ജഡത്തിന്മേലും കൊയ്ത്തുകാല സമയമല്ലോ ആത്മാവിൽ നിറയ്ക്കണമേ അന്ത്യകാലാഭിഷേകം സകല ജഡത്തിന്മേലും കൊയ്ത്തുകാല സമയമല്ലോ ആത്മാവിൽ നിറയ്ക്കണമേ തീ പോലെ ഇറങ്ങണമേ അഗ്നിനാവായി പതിയണമേ ഓടും കാറ്റായി വീശണമേ ആത്മനദിയായി ഒഴുകണമേ തീ പോലെ ഇറങ്ങണമേ അഗ്നിനാവായി പതിയണമേ ഓടും കാറ്റായി വീശണമേ ആത്മനദിയായി ഒഴുകണമേ. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு மிதமான ஆவிக்குரிய வாழ்க்கை. மிதமான ஆவிக்குரிய வாழ்க்கை. அந்த ஹெட்டிங் கீழே பிராக்கெட்ல போட்டுடுங்க பிரதர். 4 ஆபத்துகள் என்ன போட்டுடுங்க. 4 போட்டு 4 ஆபத்து. ஏன்னா உலகம் முழுவதும் போதும் இந்த செய்தி. நீங்க எப்ப வேணாலும் இந்த செய்தியை எடுத்துக்கிடலாம். நான் அது 4 ஆபத்துகள் போட வேண்டாம்னு தான் நினைச்சேன். ஆனா மிதமான வாழ்க்கை கீழே பிராக்கெட்ல போட்டு 4 ஆபத்துகள் போடும். என்னுடைய செய்தியின் தலைப்பு மிதமான வாழ்க்கை. Praise the Lord. வெளிப்படுத்தின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இப்படி நீ குளிருமன்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயன் என்று வாந்தி பண்ணி போடுவேன். வாந்தி பண்ணி போடுவேன். ஆமென். ஒரு வெதுவெதுப்பான ஆவிக்குரிய ஜீவியம். லவோதிக்கேயா சபைக்கு ஆண்டவர் எழுதுகிறார், இந்த சபையில் இருக்கிற ஜனங்கள் அநேகர் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள் என்றால், அனலாகவும் இருக்கிறார்கள், குளிராகவும் இருக்கிறார்கள். அதை அவர் எப்படி சொல்லுகிறார் என்றால், வெதுவெதுப்பான ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆதியிலே இருந்த அன்பு இருக்கிறது, ஆனால் ஆதியிலே இருந்தது போல இல்லை. ஆதியிலே இருந்த நம்பிக்கை இப்பொழுது அந்த நம்பிக்கை இல்லை. விசுவாசம் இருக்கிறது, ஆனால் ஆதியில் இருந்த விசுவாசம் இப்பொழுது இல்லை. வைராக்கியம் இருக்கிறது, ஆனால் ஆதியிலே இருந்த வைராக்கியம் இல்லை. தேவ சமூகம் இருக்கிறது, ஆனால் அருமையான ஆதியிலே இருந்தது போல தேவ சபையை வாஞ்சிக்கிற, தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிற, தேவ சமூகத்தை தேடுகிற இருதயம் இப்பொழுது இல்லை. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவர் ஆதாமை பார்த்து ஏதேன் தோட்டத்திலே பேசும்படியாய் வந்த இடத்திலே ஆதாமும் இல்லை, ஏவாளும் இல்லை. ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளே ஆதாமும் இல்லை, ஏவாளும் இல்லை. ஆண்டவருடைய மகிமைக்குள்ளே இருந்தவர்களை காணவில்லை. ஏனென்றால் கீழ்ப்படியாமை என்னும் பாவம் அவர்களை குளிர்ந்த இடத்திற்கு கொண்டு போயிற்று. மரத்திலே மறைந்திருக்கிறார்கள். நிர்வாணிகள் என்று அவர்கள் அருமையான அறிந்தபடினாலே அருமையான பாவ உணர்வு அவர்களுடைய உணர்விலே தங்க ஆரம்பித்து விட்டது. அவருடைய குளிர்ந்த நிலைமைதான் மகிமையான சமூகத்தை அவர்கள் இழந்து போனார்கள். மகிமையான தேவ சத்தத்தை இழந்து போனார்கள். மகிமையான தேவ பிரசன்னத்தை இழந்து போனார்கள். மகிமையான தேவனை அவர்கள் இழந்து போனார்கள். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையே, பூமியிலே லட்ச ஜனங்கள் வாழ்கிறார்கள். கோடிக்கணக்கான ஜனங்கள் வாழ்கிறார்கள். ஆனால் கர்த்தர் உன்னை நேசித்து, கர்த்தர் உன் மேல் அன்பு வைத்து, கர்த்தர் உன் மேலே பாசம் வைத்து இந்த மகிமையான மார்க்கத்துக்கு நேராக உன்னை திருப்பி விட்டிருக்கிறார்.
கட்சிகளுக்கு பின்னே போன உன்னை. கம்யூனிஸ்ட்ல ஒருத்தன் சேரணும்னா பிளேடு வச்சு லேசா விரல அறுத்து அந்த ரத்தத்தை அதுல சிந்தி கையெழுத்து போட்டுதான் சேரும். நிறைய இயக்கங்கள் பூமியில் இருக்கிறது, தீவிரவாத இயக்கங்கள் இருக்கிறது. அவர்கள் சாவு உண்டென்று அவர்கள் நிச்சயத்துதான் எல்லாம் செய்கிறார்கள். அவர் குண்டுகளுக்கும் பயப்படுகிறதில்லை, அருமையான யுத்தத்திற்கும் பயப்படுகிறதில்லை, சாக போகிறோம் என்று நினைத்து பயப்படுவதில்லை. குண்டை உடம்பிலே கட்டி வந்து, அருமையானவர்களே, தீவிரவாத இயக்கங்கள் ஏராளம் இருக்கிறது. தற்கொலை படைகள் என்ற படைகள் இருக்கிறது. இப்படியெல்லாம் ஜனங்கள் பூமியிலே தங்கள் ராஜ்யத்தை கட்ட, பூமியிலே தங்கள் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க, பூமியிலே தாங்கள் ஒரு பெரிய இயக்கம் என்பதை வெளிப்படுத்த தங்கள் ஜீவனையே கொடுக்கிறார்கள். அருமையான இப்படிப்பட்ட இந்த உலகத்திலே இருந்து கர்த்தர் உன்னை வேறு விரித்து இந்த மகிமையான தேசத்துக்கு நேராக உன்னை அழைத்திருக்கிறார். இந்த சரீரமாயிருக்கிற சபையில உன்னை அங்கத்தினராய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். நீ கவலையோடு வந்திருக்கிறாய், பாரத்தோடு வந்திருக்கிறாய், துக்கத்தோடு வந்திருக்கிறாய், கலக்கத்தோடு வந்திருக்கிறாய், ஒரு போராட்டத்தோடு கூட வந்திருக்கிறாய். ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தை, வெறுமையை உன்னாலே பார்க்க முடிகிறது. கர்த்தர் இந்த காலவேளையில உன்னை நிறைவாய் அனுப்பும்படி ஆவியானவர் சபையிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் சபையிலே விளாவிக் கொண்டிருக்கிறார். உன் ஆவி இந்த காலவேளையில இந்த செய்தியின் மூலமாய் உயிர்ப்பிக்கப்படும். இந்த செய்தியின் மூலமாய் உன் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படும். இந்த செய்தியின் மூலமாய் உன் சரீரத்திலே காணப்படுகிற எல்லா பலவீனங்களும் சுகமாகும். ஹல்லேலூயா. இந்த அற்புதத்தை இயேசு செய்வாரா என்ற கேள்வியோடு தான் இங்கே வந்திருக்கிறார். ஆண்டவர் செய்வாரா? நிச்சயமாய் அவர் செய்வார். ஆமென். அவராலே செய்ய முடியாத காரியம் பூமியிலே ஒன்றுமில்லை மகளே. உன் சிறுமையெல்லாம் மாறும். உன் நெருக்கங்கள் மாறும். உன் போராட்டத்திலே தேவனாய கர்த்தர் உனக்கு ஜெயம் கொடுப்பார். மறுபடியும் வாசிக்கலாம் செய்தி வசனத்தை. இப்படி நீ குளிரும் இன்றி, அனலும் இன்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாயில் என்று வாந்தி பண்ணி போடுவேன். நீங்கள் சபையில் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்றால் அனலுள்ளவராய், ஆமென், ஹல்லேலூயா, அபிஷேகத்துல நிறையும் போது நல்ல உன்னை கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு அபிஷேகத்தில் நிறையணும். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஒரு மனுஷனை நான் வேதத்திலே பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது என்னவென்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் கிரேட் பிரீச்சர். அவனை போல ஒரு பிரசங்கியாரை நீங்கள் பார்க்க முடியாது. கேரளாவில இல்ல, தமிழ்நாட்டில இல்ல, உலகத்துல எங்கேயுமே இல்ல. ஏன்னா பவுல் ஒரு கிரேட் பிரீச்சர், வல்லமையான பிரசங்கியார். அவன் பிரசங்கத்தையே கேட்டு தூங்குறான்னா நம்ம பிரசங்கத்தை கேட்டு தூங்க மாட்டானா? அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கலாம். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்று இருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அப்பொழுது ஐத்திகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினாலே சாய்ந்து மூன்றாம் மெத்தையிலிருந்து கீழே பொத்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். மரிச்சிட்டான். அப்புறம் கர்த்தர் அவனை உயிர்ப்பிச்சார். அது வேற. வாலிபர். ஆமென். வாலிபர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்கள் ரட்சிப்பு எப்படி இருக்கிறது? உங்கள் மேல் இருந்த அபிஷேகம் எப்படி இருக்கிறது? உங்கள் மேலே தேவன் வைத்த கிருபை எப்படி இருக்கிறது? உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? தேவ சத்தம் கேட்கிறீர்களா? சபையிலே தூங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? வாலிபன்
நடுராத்திரி வரையிலும் பவுல் பிரசங்கம் பண்ணி திருப்பி காலையில டிராவல்ல போகணும். எவ்வளவு கஷ்டம். அந்த பிரசங்கத்தை கேட்டு இவனுக்கு தூக்கம் வந்திருக்கிறது. ஆமே, விடிய 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 நெட் பார்த்துட்டு இருப்பாங்க, அதுக்கு தூக்கம் வரல. நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்திருக்கிறேன், செகண்ட் ஷோ பார்த்திருக்கிறேன், தேர்ட் ஷோ பார்த்திருக்கிறேன். தீபாவளிக்கு படம் போடுவாங்க, சினிமா போடுவாங்க. இந்த தெருவில் போய் படம் பார்த்தாலும் அதே படம் தான், திருவிளையாடல் தான் நடக்கும். அடுத்த தெருவில் போய் பார்த்தாலும் அதே படம் தான் இருக்கும். சரி பரவாயில்ல, 4 படத்தை ஒரே நாள் விடிய விடிய இருந்து பார்ப்பேன். அப்படி நிறைய பேர் இங்க இருக்கிறீர்கள். செல்லுல எவ்வளவு நேரத்தை செலவு பண்ணுகிறீர்கள், ஆண்டுடைய சமூகத்தில் எவ்வளவு நேரத்தை செலவு பண்ணுகிறீர்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு நேரத்தை நீங்கள் செலவு பண்ணுகிறீர்கள். அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, லவோதிக்கா சபையை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அனலாவது குளிராவது இரு, வெதுவெதுப்பா இருந்தால் நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறார். வாந்தி பண்ணி போட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும் என்றால் நாற்றம் எடுக்கிறதா இருக்கும். வாந்தி எப்படிப்பட்டதா இருக்கும் என்றால் அருவருக்கத்தக்கதா இருக்கும். வாந்தி எப்படிப்பட்டதா இருக்கும் என்றால் அருமையான வாடை எடுக்கிறதா இருக்கும். உன் வாழ்க்கை மாறி போகும். இந்த கால வேளையில நீ எழும்ப வேண்டும். இந்த கால வேளையில ஆதி அன்பை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஆதி விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஆதி நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஆதி செல்வ வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். உன் வேத தியானத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். உன் ஊழியம் அருமையான வைராக்கியமாய் செய்கிற அந்த வைராக்கியத்தை விட்டு விலகிவிடாது. அனலாவது குளிராவது இரு, வெதுவது போய் ஒரு காலம் இருக்காதே. ஆமென். ஒரு காலம் இருக்காதே. கலாத்தியர்கள் நிறுவம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள், ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ. நல்லாதான் ஆரம்பிச்சாங்க. அவங்க கிறிஸ்துவ வாழ்க்கை ஆரம்பத்திலே நன்றா இருந்தது. இப்போ அப்படி ஆரம்பம் எல்லாருக்குமே நான் பார்த்திருக்கிறேன். ஆரம்பம் எல்லாமே மனுஷனுக்கு நன்றா இருக்கும். நீங்க ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்க, ஆரம்பத்தில் அதை பார்த்து கட்டுறதும், கண்ணாடிய பாக்குறதும், இப்படி திரும்புறதும், அப்படி திரும்புறதும், எப்படி இருக்குன்னு கேட்கறதும். ஆனா ஒரு 3 மாசத்துக்கு கழிச்சு பாத்தீங்கன்னா துணி துவைக்கிற கூடையில் இருக்காது. துணி துவைக்கிற கூடைக்கு கீழே கிடக்கும். அது அப்படியே கிடக்கும் ஒரு 15 நாடா. ஆரம்பம் எல்லாம் நல்லாதான் இருக்கும். கல்யாணம் பண்ணவங்கிட்ட கேளுங்க. இன்னைக்கு டைவர்ஸ், இங்க ஒரு ஜட்ஜி வராரு, எல்லாரையும் டைவர்ஸ் பண்ணி விட்டுருவாரு. ஆளா நீங்க தான் உட்கார்ந்துருப்பீங்க. ஃப்ரீயா எல்லாம் நடக்கும். ஆரம்பத்துல மனைவி நன்றா இருந்தாள். பார்த்து சொல்றது, மும்தாஜியை காட்டு நீ அழகா இருக்கிற, மூஞ்சி இப்ப யார் பாப்பான்னு சொல்றது. இப்போ நான் உனக்காக தாஜ்மஹாலை கட்ட போறேங்கிறது. நீ தாஜ்மஹால் ஒண்ணு கேட்டா நான் உயிர் எடுக்காம இருந்தாச்சு. சமைச்சு போடுற சாப்பாடு நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. எப்படி இருக்குன்னு கேட்டா இருக்கு இருக்கு இருக்கு. டீ எவன் சாப்பிடுவான்? நாய் கூட சாப்பிடாது. பாரு, நாய்க்கு ஊத்துறேன், அது இப்படியே தொட்டு தொட்டு போயிடும். நாய் சாப்பிடாது அந்த டீ. ஆரம்பத்துல எல்லாம் நன்றா இருந்தது. பாஸ்டர், அங்க உழித்து போணுமா, இங்க உழித்து போணுமா, அங்க ஆத்மா அழிகிறது, இங்க ஆத்மா அழியே, ஆத்மா அழிஞ்சிட்டு இருக்கு. அதை பாரு, அங்க ஊழியமா இங்க ஊழியமா, ஏப்பா ஊழியம் பலமா நடக்குதான். கலாத்திய சபை, புத்தி இல்லாத கலாத்தியரே, சத்தியத்தை விட்டு உங்களை விலக்கினவன் யார்? மாம்சத்திலே இப்பொழுது நீங்கள் முடிவு பெறப் போகிறீர்கள், ஆவியிலே ஆரம்பித்தீர்கள். நீ ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் ரொம்ப முக்கியம். லைஃப் இல்லாத பிரசங்கம் பண்ணக்கூடாது. ஆமா,
உங்கள் வாழ்க்கையின் பகுதி ரொம்ப முக்கியம். எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். சபை எதிர்பார்க்கிறது, ஊழியக்காரன் எதிர்பார்க்கிறார், பரலோகத்தின் தேவன் எதிர்பார்க்கிறார். உன்னை ரட்சித்து, உன்னை அபிஷேகித்து, உன்னை இதுவரையிலும் நடத்தி வந்து உலக பிரகாரமான எல்லா நன்மைகளையும் செய்து உன்னை நடத்தி வருகிறவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு ஜீவியம் என்னவென்றால் அனல் உள்ள ஆவிக்குரிய ஜீவியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Praise the Lord. ஒரு மனுஷன் ஆவிக்குரிய ஜீவியத்துல குளிர்ந்த இடத்திற்கு அவன் போகும்போது அவனுடைய வாழ்க்கையிலே நடக்கிற முதல் ஆபத்து என்னவென்றால் அவன் அருமையான அவன் விடுதலையாக்கப்பட்ட சாபம், தப்புவிக்கப்பட்ட சாபம், அவனை விட்டு மறைந்து போன சாபம் மறுபடியும் பின்தொடர ஆரம்பிக்கும். என்ன காரணம்? இவர்கள் குளிர்ந்த நிலைமையில ஆண்டவரை பின்பற்றுவதுதான் காரணம். குளிர்ந்த நிலைமையில் இருக்கிறதற்கு தான் காரணம். நீங்க அந்த கிழங்கு வேகம், எங்க ஊர் இந்த ஊர்ல அது என்ன சொல்லுவாங்க, கிழங்கு வேகும்போது கீழே இருக்கிற கிழங்கெல்லாம் வேகம், மேல இருக்கிற கிழங்கு வேகாது. ஏன் வேகாதுன்னா அது தண்ணியில நனையல, ஹீட் அதற்குள்ள போல. சபையில பாட்டு பாடி ஜெபம் பண்ணி ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசி ஊன்லாம் கட்டி இடையில 11 மணிக்கு வந்தா உன் கிழங்கு வேகாது. வேகாதுயா, அது எப்படியா வேகும்? வேகாது. ஆவிக்குரிய வாழ்க்கை அக்கினியாய் மாற வேண்டும் என்றால் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல அருமையான மாற வேண்டும். தேவ சமூகத்தை விட்ட யோனாவை நீங்கள் பாருங்கள். அவனுடைய வாழ்க்கையிலே புயல் வந்தது, அவன் வாழ்க்கையிலே கொந்தளிப்பு வந்தது, அவன் கடலிலே தூக்கி எறியப்பட்டான். அருமையான 3 நாள் மீனின் வயிற்றிலே அவன் குடியிருக்க வேண்டியிருந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. வாலிப நாட்களிலே நீங்கள் இப்படி கர்த்தரை தேடினால் வயதான காலத்தில் எப்படி கர்த்தரை தேடுவீர்கள்? இப்ப ஒன்னும் பிரச்சனை கிடையாது. துணி துவைக்கிறதுக்கு ஆள் இருக்குது, பேண்ட கழட்டி போட்டா துவைக்கிறதுக்கு ஆள் இருக்குது, அயன் பண்ண ஆள் இருக்குது, எல்லாம் ஆள் இருக்குது. நீ ஒன்னு கல்யாணம் பண்ணனா ஒரு நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? அத நான் சொல்லல. அப்ப நீ எப்படி ஆண்டவரை தேடுவ? இப்போ இந்த வாலிப நாட்களிலே ஆண்டவரை தேடுகிற ஒரு உற்சாகம் இல்லை என்று வைத்துக் கொள்வோம். அப்ப எப்படி தேடுவ? அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உன்னை எல்லா சாபங்களிலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். உன் குடும்பத்தை விடுதலையாக்கி இருக்கிறார், உன் பிள்ளைகளை விடுதலையாக்கி இருக்கிறார், உன் சந்ததியை விடுதலையாக்கி இருக்கிறார். Praise the Lord. நீங்கள் மறுபடியும் வாசிக்கலாம். கலாத்தியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 8-9 வாசிக்கலாம். நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். அப்போ தேவ தூதனுக்கே சாபம் வருது பாருங்க. பவுல் ஒரு இடத்துல எழுதுறார், உங்களை கலங்கம் பண்ணினவன் வாளால் அறுப்புண்டு போனால் நலமாயிருக்கும் என்று எழுதுகிறான். உங்களை கலக்குகிறவன் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். வேற சுவிசேஷம் இல்லை. ஒரு காலம் அங்கும் இங்கும் ஓடக்கூடாது. ஒரு காலம் அங்க ஒருத்தர் ஜெபம் பண்றாரு, அங்க வந்தா சுகமாகும், இங்க வந்தா சுகமாகும். அங்க ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்றாரு, அங்க நல்லா இருக்குது, இங்க நல்லா இருக்குது. இதெல்லாம் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வீழ்ச்சியை காட்டுகிறது, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வறுமையை காட்டுகிறது, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையின் சத்த நிலைமையை எடுத்து காட்டுகிறது. ஆமென். ஆமென். சத்த நிலைமையை கொலோசியருக்கு எழுதினோம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏன்னா நிறைய பேர் இப்போ கீழே வாசிக்கலாம்.
அது மனுஷனுடைய பாரம்பரியமும் நியாயத்தையும் ஆ, உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. ஆண்டவரை பற்றினது அல்ல. அந்த ஆமென். உபதேசம், ஆமென். அந்த அருமையான போதனை கிறிஸ்துவை பற்றினது அல்ல. இந்த நாளின் காலவேளையில உன் ஆவிக்குரிய ஜீவியத்தை அனல் மூட்டி எழுப்பு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. ஏன் கர்த்தரை ஆசீர்வதிப்பதற்கு தாமதமாகிறது? கர்த்தர் ஏன் உனக்கு நன்மை செய்வதற்கு காலம் கடந்து போகிறது? நீ ஒரு மனுஷனை தேடி அங்கெங்கேயும் போகாத. மனுஷனை தேடி போகாத. நீ கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து, ஆண்டவரே, நான் என்னுடைய குறைகளை நீர் எனக்கு தெரியப்படுத்தும். நான் இதிலே தவறி இருக்கிறேன், என்னை மன்னியும். நான் பேச்சிலே தவறி இருக்கிறேன், என்னை மன்னியும். ஆண்டவரே, நான் இந்த காரியங்களை செய்வதிலே நான் தவறி இருக்கிறேன், என்னை மன்னியும். ஆண்டவரே, உம்முடைய காரியங்களிலே நான் அதை அற்பமா எண்ணியிருக்கிறேன், அதை மேன்மையா எண்ணவில்லை, என்னை மன்னியும். இப்படி நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க தாழ்த்தி 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 உங்களை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். சாபங்கள், ஊழியத்துக்கு போய் சாபம் வந்து போச்சியா? அது ஊழியம் யாரு கூட ஊழியம் செய்யறான்? அந்த எலிசா சாதாரண ஆள் கிடையாது, பெரிய ஆளவன். எலியாவை காட்டிலும் எலிசா இரட்டத்தனையான அபிஷேகம் பெற்றவன். ஆமென். அவன் இஸ்ரவேலை கலக்கினவன். ராஜாக்கள் எல்லாம் அவனை கண்டு நடுங்குவாங்க. அப்படிப்பட்ட ஊழியக்காரன். அவங்க கூட ஊழியத்துக்கு போய் குஷ்டரோகமா மாறி போச்சு. வாசிக்கலாம் 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். நாகமானுடைய குஷ்டரோகம் உன்னை உன் சந்ததி போகாமலே இருந்திருக்கலாம் ஊழியத்துக்கு. சொல்லுது, அநேகர் ஆக்கினை அடைவோம் என்று போதகராகாதிருப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதிக அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஏன்னா இது கடைசி நாள். என் சகோதரரே, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பார்கள். அருமையான ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை செய்யும்படி துணிகரமாய் போய் நின்றான். அவன் நெற்றியிலே குஷ்டரோகம் உண்டானது. ஆமென். ஊழியம் ஆசீர்வாதம் தான். ஆனால் உன்னை கர்த்தர் எந்த ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார், எந்த ஊழியம் செய்யும்படி கர்த்தர் தெரிந்திருக்கிறார், எந்த இடத்திலே கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார், அந்த இடத்திலே நின்று கர்த்தருக்காய் கிரியை செய். நாம் இன்னும் பெரிய மனுஷனாக வேண்டும் என்ற ரெவரண்ட் ஆகணும், டாக்டர் ஆகணும், போப்பாகணும், அதெல்லாம் நமக்கு ஒன்னும் ஆசை கிடையாது. நமக்கு ஆசை ஜீவனுள்ள நாளெல்லாம் இயேசுவுக்கு சேவை செய்து மரிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய ஆசை. நான் திண்டிவனத்துல பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்த போனேன். அப்ப இன்னொரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் அங்க நடக்குது. அப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க வந்திருக்கிறீங்கயா, ஆனாலும் அவங்க நடத்துறாங்க. அவங்க என்ன நடத்துறாங்கன்னு கேட்டா ரெவரண்ட் ஆர்டினேஷன் கொடுக்கறாங்க. அதுக்காக அந்த கிராமத்தில் உள்ள பாஸ்டர்ஸ் எல்லாம் அங்க போயிருக்கிறாங்க. அவங்க நான் ரொம்ப கண்டம் பண்ணி பிரசங்கம் பண்ண அன்னைக்கு நிறைய பேர் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்திருக்கும். நம்ம ரெவரண்ட் ஆகிறதுக்கும் டாக்டர் ஆகிறதுக்கும் நம்ம வரலையா? ஊழியக்காரன் என்றால் வேலைக்காரன். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவுக்காக வேலை செய்ய வந்திருக்கிறோம். பரலோகம் நம்மை அழைத்திருக்கிறது. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவைகளையும் அற்பமானவைகளையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமார்ட்ட கேட்டாங்களா, நீங்க பைபிள் காலேஜே படிக்கலையே, உங்களுக்கு என்ன தெரியும் பைபிளை பற்றின்னு கேட்டாங்களா ஒருத்தர். எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஒண்ணும் தெரியும், நான் குருடனா இருந்தேன், இப்ப என் கண் திறந்திருக்கு, மனுஷனை பாக்குறேன். இந்த 3 தான் எனக்கு தெரியும். நான் குருடனா இருந்தேன், இப்ப கண் திறந்திருக்குது. குருடனா இல்லாத போது ஜனங்க மனுஷர்கள் மரம் போல தெரிஞ்சாங்க. இப்ப கண் தெரிஞ்சதுனால மனுஷர்களா பாக்குறேன். இவர்களை மனுஷர்களா மாற்ற நான் ஊழியம் செய்யறேன்.
ஏன்னா மரம் போல தெரிஞ்ச மனுஷர்களை மனுஷனா மாற்றணும்னு நினைக்கிறேன். என் கண்ணை திறந்தது போல அவங்க கண்ணையும் கத்த திறக்கணும். இதான் 225 மிஷனரிஸ் இருக்கிறாங்க பீகார்ல அகசின் ஜெபகுமார் தெரியாதவங்க ஒருத்தருமே கிடையாது. எதுக்காய் சொல்ல வர்றேன், நான் ஒண்ணும் தெரியாது, ஆனா கர்த்தர் கிரியை செய்கிறார். கர்த்தர் கிரியை செய்கிற தேவன், கர்த்தர் அசைவாடுகிற தேவன், கர்த்தர் மகா பெரிய தெய்வம். ஆமென். முதலாவதாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாபங்கள் உடைந்து போகும். நீங்கள் அனலாய் மாறினால், குளிராய் இருந்தால், சாபங்கள், நீங்கள் விட்ட சாபங்கள் உங்களை பின்தொடரும். வனாந்திரத்திலே அலைந்து திரிகிற பொல்லாத ஆவிகள் மறுபடியும் வந்து பாக்குது. கொஞ்சம் சோத்திரம், கொஞ்சம் அல்லேலூயா, கொஞ்சம் அந்நிய பாஷை, கொஞ்சம் ஆராதனை, கொஞ்சம் பக்தி. பிசாசு சொல்லுவோம், அந்த கொஞ்ச இடத்துல நம்ம போயிடலாம், பாதி இடத்துல நம்ம போய் உட்கார்ந்தோம். ஒட்டகம் நுழைஞ்சது போல அந்த கொஞ்ச இடத்துக்கு நம்ம போயிடலாம். கொஞ்ச இடம் இருள், கொஞ்ச இடம் வெளிச்சம். இது கொஞ்சம் கொஞ்சமா மழை சமயம் ரொம்ப மழை பெய்யுதுன்னா, ஒரு 4 நாள் ஆராதனைக்கு வரலன்னா அந்த கொஞ்ச இடம் காலியாகி இந்த கொஞ்ச இடம் இந்த இருள் அப்படியே மூடிடும். ஒட்டகம் முதல்ல கேட்கும். ஒரு குடிசையில ஒருத்தர் இருந்திருக்கிறான், ஒட்டகம் கேட்ட கதை. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது ஒட்டகம் சொல்றதுனால. அதை கேட்டா மழை பெய்யுது, என் கழுத்தை மட்டும் உள்ள வச்சுக்கிட்டுமான்னு கேட்டுச்சு. அவன் நினைச்சானா பாவம் நனையுது, கழுத்தை தானே உள்ள வைக்கணும்னு சொல்லுது. அது அப்படியே தலைய உள்ள வச்சுச்சான். மழை பெய்ய 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 அது உள்ள வந்து இப்ப கூரை கொட்டக ஒட்டகத்துக்கு மேல இருக்கிறான். அப்படிதான் நிறைய பேருடைய வாழ்க்கை இருக்கிறது. அதான் பைபிள் சொல்லுவது, பிசாசுக்கு என்ன செய்யுங்க, இடம் கொடுக்காதீங்க. இடம் கொடுக்காதீங்கய்யா, இடம் கொடுக்காதீங்க. சாபம் வரும். ஆமென். குஷ்டம், அந்த குஷ்டரோகி குடும்பம் தான் அந்த 4 பேர் சுவிசேஷம் சொல்ல போனவங்க, அந்த கேயாசி குடும்பத்தை சார்ந்தவங்க. குஷ்டமுள்ள ஒரு குடும்பத்துக்கே சந்ததியா மாற்றாங்க கேயாசி, சாபத்தின் சந்ததி. இரண்டாவதாக, ஒரு மனிதன் குளிராய் இருக்கும் போது என்ன நடக்கிறது என்றால், அவன் விட்டு வந்த சாபம் அவனை பின்தொடரும். இரண்டாவது, குளிரான வாழ்க்கை என்ன செய்யும் என்றால், அவன் பெற்ற அபிஷேகம் ஆவியானவர் அவனை விட்டு விலகி போய்விடுவார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கழுதையை தேடி போகிறான். முதலாவது வாசிக்கலாம். அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்றான். ஐயா, கழுதையை தேடி போனாயா? அங்கே தேவ மனுஷனாய சாமுவேல் அவனை அழைத்து ராஜாவுக்குரிய அபிஷேகத்தை ஆண்டவர் அவன் மேலே வைக்கிறார். அவன் சொல்றான், என் குடும்பம் சின்ன குடும்பம், அற்பமான குடும்பம், இவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றேரே, இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாற்றணும் நினைக்கிறேரே. நம்ம எல்லாம் எங்க இருந்தோம் தெரியுமா? தாழ்வில் இருந்தோம். சின்ன ஒரு கூரை கோட்டையில் இருந்தோம். எங்க வீட்டுல எல்லாம் மழை பெய்தா அப்படியே தண்ணி உள்ள வரும், மண்ணு இடிஞ்சு விடும், படுக்க பாய் கூட கிடக்க, சாக்கு தான் கிடைக்கும், சாக்கு. அது எனக்கு இன்னைக்கு வரையில மனசு வேதனையான ஒரு காரியம். அந்த சல்வேஷன் ஆர்மின்னு சொல்லி ஒரு சபை இருக்குது, அங்க நிறைய இருக்கு. அதுல ஒரு குருவமா ரிட்டையர்ட் ஆனவங்க, கூரை வீடுதான், சாணி தர. சரி, மழை பெய்யுதுன்னு சொல்லி நான் அந்த இடத்துல போய் ஒதுங்கினேன். பக்கத்துல நாய் படுத்து கிடக்கும். அந்த அம்மா வந்து சொல்லுதுங்க, நீ படுக்க கூடாதுங்கிறது. நாங்க இந்துக்கள், அவங்க எல்லாம் ஏசுநாதரை பற்றி எனக்கு ஏபிசிடி கூட தெரியாது. இத்தனையும் அந்த அம்மா குரு அம்மா. அது அம்மா என்ன சொன்னா, இங்க படுக்க கூடாது. நான் நினைச்சேன், சரி இந்த அம்மா கொஞ்சம் உள்ள போயிரும், வயசா நம்ம அப்புறம் தூங்கின அப்புறம் போய் படுத்துக்கலாம். திருப்பி போய் அங்க போறேன். அந்த அம்மா ஒரு குடத்து தண்ணியை கொண்டு வந்து அந்த தரையில ஊத்து, மண் தரை தான், சாணி தரை. திருப்பி அது போயிடுச்சு.
நான் படுக்கலன்னு நினைச்சீங்களா? அது போன பிறகு சாக்க கொண்டு போய் அதுல விரிச்சு அதுல படுத்து. காலையில் அந்த இடத்துல உள்ளவங்க திட்டுறாங்க அந்த அம்மாவை, நீ என்ன ஊழியம் செய்த, என்ன பிரசங்கம் பண்ண, என்ன பண்ண? அவங்க எல்லாம் இந்துக்கள், ஏழை ஜனங்க. அவங்க ஏதோ மண் தரையில வீடு, என்ன நீ பெரிய கோபுரத்திலேயே இருக்கிற சொல்லி திட்டினாங்க. அந்த காம்பவுண்ட்ல இருக்கிறவங்க திட்டினாங்க. எனக்கு அதை மறக்கவே இல்லை. நாம் அப்படி இருந்த நம்மைதான் கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். ஆமென். அப்படி இருந்த நம்மைதான் தேவன் கனப்படுத்தி இருக்கிறார். தேவன் நம்மை உயர்த்தி இருக்கிறார். தேவன் நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் கனப்படுத்தி இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை கனப்படுத்தி இருக்கிறார். உங்கள் குடும்பங்களை கனப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு குறைவும் வைக்கவில்லை. ஆமென். ஒரு குறைவும் வைக்கவில்லை. ஆச்சரியமாய் தேவன் உங்களை நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது, அதை நீங்கள் ஒரு காலம் மறக்க கூடாது. சென்னையில ஒரு சபைக்கு போயிருந்தேன். அந்த சபையில புல்பிட்டு கிட்ட இந்த மாதிரி புல்பிட்டு கிட்ட தைக்கிற மிஷினை போட்டிருந்தாங்க. நான் போனோம்னு நினைச்சிருந்தாலும் பைத்தியக்காரன் பாஸ்டர் போலுக்கு புல்பிட்டு கிட்ட எவனா மிஷினை போடுவானா? சரி, நாங்க பிரசங்கம் பண்ண போல ஒரு ஜெவமெண்ட் அப்படி வரதான் போனோம். எங்க சொந்தக்காரங்க ஒருத்தர் அங்க இருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு சபையை பார்த்துட்டு போனோம். அவங்க சொன்னா, அப்பதான் நான் கீழே கேட்டேன், உங்க பாஸ் மெண்டலான்னு கேட்டேன். வீட்டுக்கு கிட்ட புல்பு மிஷினை போட்டுருவாங்க. இல்ல பாஸ்டர், அவர் அடிக்கடி பிரசங்கம் பண்ணுவாரு. நான் தையல்காரனா இருந்தேன், கர்த்தர் என்னை இந்த சென்னை பட்டணத்துல உயர்த்திட்டாரு சொல்லி அடிக்கடி பிரசங்கம் பண்ணுவார். அப்ப 2 மிஷின் 3 மிஷின் கூட போடலாம், ஒண்ணும் தப்பு. ஹல்லேலூயா. மிஷின்லயே நின்னு கூட பிரசங்கம் பண்ணலாம். அதுக்கு புல்பிட்டே தேவை. ஆமென். கடந்து வந்த வழியை ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த தேசமே உனக்கு தான் சொந்தம். ஆமென். இரண்டாவது, தனக்குன்னு ஒரு ஜெப சம்பத்தை அருமையான எழுதுகிறான். அவனுடைய வெற்றி. மூன்றாவது, வார்த்தைக்கு இவன் கீழ்ப்படியவில்லை. நீ பலி செலுத்த, அந்த பலி செலுத்தணும். அவன் சொல்ற காரணம், தாமதித்ததுனாலே நான் செய்தேங்கிறான். இந்த 3 காரியம்தான் நிறைய இருக்குது. ஃபால்ஸ். தாவி இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்துறான். இத்தனையும் அவன் சொந்த மகதான். மருமகன் சாகணும், அவ விதவையானாலும் பரவாயில்லன்னு சொல்லி தாவீதை விரட்டி கொண்டு போனவன். அப்படிப்பட்ட இருதயமுடையவன். இப்ப அவனை விட்டு அந்த அசுத்தாவி, நீ வாசிக்கலாம். அந்த கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீக்கினார். சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்கம் பண்ணி கொண்டிருந்தது. பொல்லாத ஆவி அவனை மேலே இறங்கிட்டு. நல்ல சொல்றேன், ஆவியானவர் ஒரு மனுஷனை விட்டு விலகினால் அவன் முந்தின நிலைமையை காட்டிலும் அவனுடைய பிந்தின நிலைமை சீர்கெட்டதா இருக்கும். ஆமென். ஆவியானவர் போயிட்டு அப்புறம் அவன் என்னையா? பரிசுத்த ஆவியானவர் அருமையான சிம்சோனை விட்டு விலகி போனார். அவனுக்கு தெரியாது அவன் விலகி போனது. அவர் விலகி போனது தெரியாது. இவன் எப்பவும் போல எழும்பினா இவனை மொட்டை அடிச்சு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கைகளிலே விலங்கு மாட்டி அவன் கண்களை பிடுங்கி பெலிஸ்தியருடைய சேனையில மாவரைக்கிற வேலையை பெலிஸ்தியர்கள் செய்தார்கள். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மை விட்டு விலகி போனால் நாம் ஊழியமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நீ வட இந்தியால ஊழியம் செய்தாலும் சரி, தென்னிந்தியால ஊழியம் செய்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாமல் ஊழியமே செய்ய முடியாது. ஆமென். எந்த பேரை விரட்ட முடியும்? எந்த விசுவாசியுடைய நிலைமை உனக்கு தெரியும்? உன்னை தேடி வருகிற மனுஷன் எப்படிப்பட்ட நிலைமையில வருகிறான் என்று உனக்கு தெரிய வேண்டும் என்றால் உனக்குள் இருக்கிற ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும், தங்கி இருக்க வேண்டும், அசைவாட வேண்டும்.
குளிர்ந்த நிலைமை. ஒரு மனுஷனை ஆவியானவர் தேவனே அவனை விட்டு விலகி விடுவார், எச்சரிப்பார். செய்தி அவனுக்காகவே வந்துட்டு, உங்களுக்காகவே பிரசங்கம் வந்திருக்குது. நான் நினைச்சேன் என்னோட ஆண்டவர் எல்லாமே எச்சரிக்கும் செய்தியா இருக்கிறார். ஆவியானவர் உங்களை எச்சரிக்கிறார். ஆமென். நீங்க மனம் திரும்பலன்னு வச்சுடுங்களேன், போயிருவார். மூணாவதாக, குளிர்ந்த நிலைமை நம்ம எங்கே கொண்டு போய் விடுகிறது என்றால், தேவ சித்தத்திலிருந்து நாம் விலக்கப்படுகிறோம். ஆண்டவர் நம்ம இந்த பூமியிலே நாம் வந்தது மற்ற மனுஷர்கள் போல அல்ல. தாயின் கருவிலே உருவாகும் முன்னே கர்த்தர் நம்மை தெரிந்திருக்கிறார். ஆமென். நான் அப்படிதான் நினைப்பேன். 7 பிள்ளைங்க, இயேசுநாதர் காற்று கூட அந்த பக்கம் வீசல, ஒருத்தர் வீட்லயும் வீசல. என்னதான் கஷ்டப்பட்டாலும் இயேசுன்னு ஒருத்தர் வீசல. ஆண்டவரே, அந்த தாய்க்கு அந்த தகப்பனுக்கு என்னை ஊழியக்காரனாய் தெரிந்து கொண்டீரே. 4வது பேரு, இன்னைக்கு 4வது ஆளா இருந்தனா மருந்து சாப்பிட்டு இது கற்பத்தை கலைச்சிருப்பாங்க. 2 தான். அப்புறம் ஆபரேஷன் அங்கே ஆஸ்பத்திரியே கண்ண மூடி திறந்ததுக்குள்ள நாளைக்கு உங்களுக்கு ஆபரேஷன் சொல்லி காடை கொடுத்துருவாங்க. எப்படியோ 4வது வந்திருக்கிறேன் நான். சோத்திரம். ஆமென். 4வது வந்திருக்கிறேன். நான் நினைப்பேன் 4வது வந்திருக்கிறேன். 7 பேர். அப்பெல்லாம் 12, 7, 8 தான். இப்பதான் 2ல போய் நிக்குது. 12 இருக்கு, 7 போய் இப்ப 7 பேர் படுத்தா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. 7 எங்க வீட்டுல ஒரு 4-5 டிக்கெட் எல்லாம் உண்டு. எல்லாம் வீடு ஃபுல்லா ஆளாதான் கிடக்கும். தேவனுடைய பிள்ளை அந்த கூட்டத்திலிருந்து மகிமையான தெய்வத்திற்கு சேவை செய்கிற ஒரு மகா பெரிய பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில கர்த்தர் மேல அப்படி ஒரு திட்டம் வச்சுக்கிறார். ஆமென். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் God's plan இருக்கு. ஆமென். ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய திட்டம் மகிமையான பிரதர் இருக்கிறார். அவர் ஒரு டாக்டர். சில சமயம் நினைக்கும் சொந்தமா ஒரு கிளினிக் வச்சிடலாமே. சர்ச்சுக்கு போற நேரம் எப்படி? நைட்டு இதை எடுத்து எடிட் பண்ணி உலகம் முழுவதும் அனுப்பணும். எங்கேயாவது இருந்து ஒருத்தர் எனக்கு போன் வரும், உங்க செய்தி கேட்டேன், ஐயா ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துன்னு கேட்கும். அது பிரதர் தான் அது இந்த காரியத்தை செய்றார். அந்த ஆசீர்வாதம் அவருக்கும் அவர் குடும்பத்துக்கு தான் போய் சேரும். ஹல்லேலூயா. God's plan அவர் நினைச்சிருக்கவே மாட்டார். அருமையான ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறவர். ஆமென். ஆமென். உங்க மேல ஒரு திட்டம் இருக்குது, அது நிறைவேறும். நீங்க என்ன திட்டம் வச்சுக்கிறீங்க? பொதுவா நம்ம அம்மா அப்பா நம்ம மேல ஒரு திட்டம் வச்சிருப்பாங்க. என்ன திட்டம் வச்சிருக்கிறாங்கன்னா, பையன் +2 முடிச்சிட்டான், சரி நீ இன்ஜினியரா டாக்டரா அல்லது டெக்னீஷியனா ஏதோ ஒண்ணு பாண்டிச்சேரியில வேலை வாங்குறோம். வேலை வாங்கி ஒரு பிளாட் வாங்கணும், வீடு கட்டணும், என் பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும், அது அழகான பொண்ணா வேணும், சிவப்பா இருக்கிற பொண்ணா வேணும். ஏன்னா அந்த பயோடேட்டால பாக்குறாங்க சிவப்பு பொண்ணு வேணும்னு கேட்கறாங்க. நான் சொல்றேன், என்கிட்ட மஞ்சள் பொண்ணு தான் இருக்கு, மஞ்சள் பூசுகிற பொண்ணு இருக்கு, மஞ்சளா இருக்க முகத்தை பார்த்தா. எல்லாம் அப்படிதான் கேட்கிறாங்க. God's plan வேற. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் திட்டம் வேற. ஆண்டவர் அவன் மேல என்ன திட்டம் வச்சிருக்கிறார்னா, உலகம் முழுவதும் கொண்டு போற திட்டம் வச்சிருக்கிறாரு. அவனை கொண்டு லட்சக்கணக்கான ஜனங்களை தேவன் பக்கமாய் திருப்புகிற திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் அவன் மேலே வைத்திருக்கிற திட்டம் சபைக்கு தூணாய் மாற்றுகிற ஒரு பலத்த காரியத்தை அவனை கொண்டு கர்த்தர் செய்ய திட்டமிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் இவனை சொன்ன போலீஸ்கா போறேன், ஊழியத்துக்கு வந்துட்டு இருக்கிறேன். ஆனா போலீஸா போறேன், நீ போலீஸா போறேன், ஊழியத்துக்கு வா. கடைசி அவங்க அப்பா அம்மாட்ட சொன்னேன் ஊழியத்துக்கு வந்துருச்சு. டிஜே ஸ்ரீஹரன் சாக போன ஆளு, தண்டவாளத்துல சாக போனாரு. அவருடைய திட்டம் என்னன்னா, சாவதே திட்டம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்றைக்கு ட்ரெயின் வரும், நம்ம செத்து போயிடணும், அதான் திட்டம். கர்த்தர் அவரை வச்சிருந்த திட்டம் உலகம் முழுவதும் அவரை கொண்டு போனார். ஹல்லேலூயா. காருண்யான ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது, 250 ஏக்கரா, இன்னும் 500 ஏக்கர்ல இருக்கு. ஆமென். ஸ்கூல்ஸ் இருக்குது, எவ்வளவோ இருக்கு. அவங்ககிட்ட இருக்கிற சோசியல் ஒர்க்குக்கு அளவே கிடையாது. கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். ஆமென். ஆமென். இந்த கேபி யோகன்னான் ஒருத்தர் இருக்கிறார்.
கேரளாவில் ஒரு இடமே வாங்கக்கூடாதுன்னு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. இங்க ஒரு பிளாட் கூட நீங்க வாங்க கூடாது. கர்த்தர் வைத்திருக்கார். எங்க இருந்து வந்தவர்? சாதாரண ஆள். ஆண்டவர் உண்மையிலே வைத்திருக்கிற திட்டம் பெரியது. ஆண்டவர் உண்மையிலே வைத்திருக்கிற திட்டம் மகிமையானது. ஆண்டவர் உண்மையிலே வைத்திருக்கிற திட்டம் உயர்ந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைய நீ பெண்ணோ ஆணோ. Hallelujah. சாரன் ஒரு பாட்டு பாடினா அந்த ஏரியாவே அசையும். அப்படி பாடுவாங்க. சினிமா நடிக்கிற ஒரு அம்மா காரை நிறுத்துங்கட்டாங்க. இந்த சத்தம் வித்தியாசமா இருக்கு. எத்தனை டைரக்டர்ஸ் சினிமா டைரக்டருங்க அவங்க போய் உட்கார்ந்து சினிமாவுக்கு வாங்க பாடுறதுக்குன்னு கேட்டுக்கிறாங்க. இயேசுக்காக நான் பாடுவேன், சினிமால பாட மாட்டேன். எவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க தெரியுமா? இன்றைக்கு அந்த பாட்டை கேட்கும் போது நமக்கு ஆறுதல் உண்டாகும். கர்த்தர் உண்மையிலே வைத்திருக்கிற திட்டத்தை நீ அறிந்து கொள். எப்பொழுது அது நடக்கும் என்றால் நீ அனலாய் மாறும்போது. மாப்பிள்ளை எல்லாம் ஒண்ணு நீ தேடி போன, மாப்பிள்ளை எல்லாம் ஒன்ன தேடி லைன்ல வரும். பொண்ணையெல்லாம் ஒண்ணு நீ தேடி போனா பொண்ணெல்லாம் லைன்ல வந்துட்டே இருக்கும். எப்போ அனலாய் மாறும்போது. Amen. ஆவியானவர் உனக்குள்ளே. ஆவியானவர் உன்னை அருமையான வல்லமையான பாத்திரமாய் உபயோகப்படுத்தும் போது. Amen. அழகுக்கெல்லாம் நீ ஒண்ணும் பியூட்டி பார்லருக்கு போக தேவையில்ல. நீ கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அழகாயிரும். Amen. உண்மையா? நான் ஏதோ உங்களை உற்சாகப்படுத்த சொல்ல. உங்க முகம் பிரகாசம். முகத்தை பார்த்தாலே 1000 பேர் உன் பக்கத்துல நின்னாலும் நீ தனியாவே இருக்க. Amen. God presence. Amen. தேவனுடைய மகிமை எங்க இருந்தாலும் நான் சில சமயம் 1000-2000 பேருக்குள்ள ஒளிஞ்சி கூட்டத்தில் அப்படியே உட்கார்ந்து இருப்பேன். சரி வந்துட்டோமா, கூட்டம் முடிஞ்சு போயிடணுமா, அங்கே இருந்து வருவாரு அந்த பாஸ். இங்க உட்கார்ந்து கைய பிடிப்பார். வாங்க ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க. எவ்வளவு மறைஞ்சிருக்க முடியுமோ மறைஞ்சிருக்க ட்ரை பண்ணுவேன். ஆனா கர்த்தர் நம்மை வெளிப்படுத்துகிறவர். ஆமென். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஆண்டவர் உயர்த்துகிறவர். நீங்க பார்க்காதீங்க. அந்த ஆட்டோ ஓட்டுற பிரதர் நார்வேல பாஸ்டர் இருக்கார். அவர் பேர் என்னமா? எத்திராஜ், ஜெயந்திராஜ் ஒரு பிரதர். ஏன்னா ஆட்டோ ஓட்டுறவங்க நீங்க இங்க இருக்கிறீங்க, உங்களுக்காக நான் சொல்றேன். ஜெயந்திராஜ் நான் நார்வேல போய் இறங்கின உடனே அவர் ஆட்டோ வரும். அந்த இருப்புல அவர் ஆட்டோ ஸ்டாண்ட் நிற்கும். நான் பாஸ் யாருங்க, நான் சரி அந்த கோயில் கிராஸ் பக்கத்துல தான் நான் இறங்கணும். காசு கொடுப்பேன். நீங்க ஊழியக்காரன், உங்ககிட்ட நான் காசு வாங்குறதா அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டார். கஷ்டம்னா கஷ்டம், அவ்வளவு கஷ்டம். நான் ஒரு டைம் அவரை போய் பார்க்க போறேன். 3 நாள் சாப்பிடல, வாடகை கொடுக்கல. ஒரு கிறிஸ்டியன் வீட்டுல வாடகை இருந்ததுனால அவங்க இவர் வாடகை காசு வரும்போது தருவார். 3 மாசம் 6 மாசம் வாடகை கொடுக்கல. ஊழியத்துக்கு வந்துட்டார். நான் அப்படியே நான் சொன்னேன், நான் ஜெபம் பண்ணேன். அவங்க என்ன சொல்றாங்க, நான் மறுபடியும் ஆட்டோ ஓட்ட போகணும்னு நினைக்கிறேன் பாஸ்டர். 2 பேரும் நினைக்கிறாங்க. நாங்க இன்னும் மனைவி சொல்றா, செத்தாலும் சாவோம், வந்துட்டோம். எல்லாம் கேவலமா பேசுவாங்க அந்த ஊர்ல, ஊழியத்துக்கு வந்துட்டோம். ஒரு நாள் காலையில ஃபாதர் பெர்க்மான்ஸ் வந்து நிக்கிறாரு வீட்டுக்குள்ள. ஜோசப் பாலச்சந்திரன் வந்து நிக்கிறார். நடந்தது சொல்றேன், அப்படியே சொல்றேன். ஒரு 2000 பேர் இருக்கிற சபைக்கு உன்னை பாஸ்ட் ஆக போறோம். இன்றைக்கும் அந்த சபை இருக்கு. அந்த இடம் தான் நான் கொஞ்சம் போனோங்க. போனா நான் போகும்போதெல்லாம் போறது இல்லை. நிறைய ஆன்லைன் பேர்ல நான் இங்க வந்தார், என்ன பார்க்க இங்க வந்தார். என்னை பார்த்துட்டு ஒரு நாள் வந்து ஹோட்டல் எல்லாம் நாங்க சாப்பிட்டுட்டு அவருக்கு பை பண்ணி அனுப்பினேன். எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, எப்போ கர்த்தர் நீதியின் சூரியன் உன் வீட்டிலே உதிக்கும் என்று தெரியாது. எப்போ அருமையான இந்த வெளிச்சம் உன் இருளிலே பிரகாசிக்கும் என்று தெரியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் தெரியும், நீ தேவனுடைய வாசலை தட்டி கொண்டிருக்கிறாய். தேவ சமூகத்திலே சத்தமிட்டுக் கொண்டிருக்கிறாய். நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய். அருமையான தேவ சமூகத்திலே தனியாய் நின்று அருமையான காத்திருக்கிறாய். இதை பரலோகம் பார்க்கிறது, பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் உன்மேலே வைத்திருக்கிற திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிற நாள் வந்துவிட்டது. 1 சாமுவேலின் புத்தகம்
16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லெகேமியன் ஆகிய ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக அவன் குமாரனின் ஒருவனை நான் தெரிந்திருக்கிறேன். அவன் கடைசி மற்றும் தாவீதினிடத்திலே தாவீதை போல தேவனை நேசித்த ராஜாக்களை பார்க்கவே முடியாது. எசேக்கியா இருக்கிறான். நிறைய ராஜாக்களை நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம், நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் தாவீதை போல ஆண்டவரை நேசித்தவனும், தாவீதை போல ஆண்டவர் மேல் அன்பு வைத்தவனும், தாவீதை போல தேவனுக்கு தாராளமாய் கொடுத்தவனும், தாவீதை போல தேவனுக்காய் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று யோசித்தவனும் ஒருவனும் இல்லை. ஆனால்தான் கர்த்தர் தாவீதின் சந்ததியிலே பிறந்தார். ஆண்டவர் அவன் மேலே ஒரு பெரிய காட்டிலே ஆடு வைத்துக் கொண்டிருந்த அவனை தேவனாய கர்த்தர் சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார், அவன் போய் அந்த ஈசாயின் வீட்டிலே பிள்ளைகள் 8 பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். பகவான் ஒத்தைப்படி நெஞ்ச நிமித்திட்டு வந்துட்டு இருக்கிறான். அவன் நினைக்கிறான், இவன் மார்பு அளவையும் பார்த்து, இவன் உயரத்தையும் பார்த்து, இவனுடைய கையில இருக்கிற வாளெல்லாம் பார்த்து, இவன் தான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருப்பான் என்று நினைத்தார். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், இவனை நான் புறக்கணித்தேன், இவனை நான் தெரிந்து கொள்ளவில்லை. நான் தெரிந்து கொள்ளுகிற மனிதன், நான் என் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிற மனிதன், என் திட்டத்தை நான் செய்ய வேண்டும் என்ற மனிதன் காட்டிலே ஆடு வைத்துக் கொண்டிருக்கிறான். காட்டுல ஆடு மேய்க்கிறாயா, அவனை வச்சுதாயா என் திட்டத்தை நிறைவேற்ற போறேன். இந்த சபையில கர்த்தர் உன் மேல ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. எம்மா உன் மேல ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. உன் புள்ள மேல ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. உன் குடும்பம் மேல ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அது எப்ப நிறைவேறும் என்றால் நீ அனலாய் மாறும். அனலாய் மாற உன்னை வெப்ப கொடுக்கணும். அடுத்தபடியாக வெதுவெதுப்பான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உண்டாகிற அடுத்த ஆபத்து என்னவென்றால் நித்திய வாழ்வை இழந்து போகிறார்கள். அவருடைய ஆத்துமா அழிவை நோக்கி போகிறது. 3 வருஷம் இருந்தும் ஒரு குளிர்ந்த நிலைமையிலே ஆவிக்குரிய ஜீவியம் செய்ததுனாலே நாண்டு கொண்டு செத்து போனா. நாண்டு கொண்டு செத்து போவனுடைய ஆத்துமா எங்க போகும்? நித்திய நரகத்துக்கு போகும். நாண்டு கொண்டு செத்து போனான். எல்லாத்தையும் இழந்து சாகிற ஒரு ஆள். இந்த செங்கல்பட்டுல ஒரு மருத்துவர், ஒரு பேர் அண்ணாமலையா நம்ம காணும், இந்த ஜிப்மர்ல தான் இறந்து போனார். நல்ல ஆண்டவரை நேசிக்கிறவர், ஊழியத்துக்காய் ரொம்ப கொடுக்கிறவர், ஊழியக்காரனை கனப்படுத்துகிறவர். இதெல்லாம் ஒரு காலத்திலே நடந்துச்சு. ஆனா அது அப்படியே ஆப்போசிட் ஆகி கடவுளே இல்ல. இவ்வளவு புஸ்தகம் நான் அவர் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தேன், ஈவி பெரியார் புஸ்தகம். அதெல்லாம் பிறகு தூர போட்டேன், எரிக்க சொல்லிட்டாங்க. அது போக நான் எரிச்சிட்டேன். கொஞ்சம் எல்லாம் போட்டு தீய கொளுத்தி எல்லாம் எரிச்சு. என்னதான் எழுதியிருக்காரு பாப்போம்னு படிச்சாங்க. தேவனுடைய பிள்ளைய இந்த ஆஸ்பத்திரியில அவரை பிசாசு கொண்டு போற நேரம், ஹார்ட்ல ஒரே ஒரு ஓட்டை மட்டும் இருக்கும். ஆனா ஆஸ்மா மாதிரி இருக்கும், ஆனா ஆஸ்மா கிடையாது. வேலூர், அவங்க ஒய்ஃப் நர்ஸ், வேலூர் ஆஸ்பத்திரியில இருந்து பார்த்தாங்க, பணம் எல்லாம் போச்சு. ஜிப்மர்ல தான் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் இங்க கொண்டு வந்து வச்சேன். அந்த கால்ரா வார்டுல இருந்தார். அந்த ஆத்மா எடுக்கப்படுகிற நேரம் நான் போனேன் பாருங்க, ரொம்ப கொடுமை. சத்தம் போடுறாரு, என்னை விட்டுன்னு. பேய் விடுமா, பேய் விடுமாயா, விடாதையா. அந்த அம்மா, நான் தான் அந்த ஆள் அடக்கம் பண்ண, அந்த சுப்பையா கல்யாணம், அந்த சுப்பையா நகர்ல போய் அந்த இந்து கல்லறையில நான் தான் அடக்கம் பண்ண. நம்ம சபைக்கார காசு கலெக்ஷன் பண்ணி அந்த காலத்துல காடா துணியை கொண்டு போய் அடக்கம் பண்ண. ஜெபம் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க, ஏன்னா இந்து சுடுகாடு. எதுக்காய் சொல்லுகிறேன் என்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே,
இம்மைக்குரிய வாழ்வுக்காக நித்திய வாழ்க்கை இழந்து விடாதிருங்கள். இம்மைக்குரிய சுகத்துக்காக நித்திய சுகத்தை இழந்து விடாதிருங்கள். இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக மகிமையின் ஆசீர்வாதத்தை நஷ்டப்படுத்தி விடாதிருங்கள். இம்மைக்குரிய இன்பத்திற்காக மகிமையின் இன்பத்தை இழந்து விடாதிருங்கள். இது கொஞ்ச நாள் வாழ்க்கை, கொஞ்ச நாள் வாழ்க்கை. எல்லாம் இப்ப என்னுடைய சாவு செய்தி எல்லாம் இந்த வருஷத்துல எல்லாம் டாக்டர்ஸுங்க, லெக்சர்ஸுங்க, மெடிக்கல் காலேஜ்ல நல்ல பொசிஷன்ல இருக்கிறவங்க தான் இறந்து போயிருக்கிறாங்க. திடீர்னு இறந்து போயிருக்கிறான். எனக்கு ஆச்சரியமா இருக்கிறேன். நான் என்ன நினைப்பேன், நீட் தேர்வு எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க. நான் இப்படி யோசிப்பேன், 5 வருஷம் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க. எம்டி முடிக்கிறது தலைகளை நின்று படிச்சுக்கிறான். எல்லாம் படிச்சு வேலை சிக்மர்ல கிடைக்க கஷ்டம், எவ்வளவு கஷ்டம். எல்லா வேலையெல்லாம் கிடைச்சி எல்லாம் ஜம்முன்னு எல்லாம் இருந்தாங்க. மரணம் அவர்களை வாரிக்கொண்டு போனது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் கள்ளனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில். லாசரு ஆபிரகாமின் மடியிலே சேர்க்கப்பட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறான். பேதுரு தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறான், வாடாத மகிமையான ஜீவ கிரீடத்தை அந்த நாளிலே கர்த்தர் எனக்கு தருவார் என்று எழுதுகிறான். அப்படியே நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் இந்த காலவேளை ஆராதனை வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதாக.